உங்கள்கிட்ட சாவி வந்ததுன்னு சொன்னா இவரோட சாவி அந்த வண்டிக்கு சேர்ந்திருக்கு. பார்த்தா பெரிய மனுஷனா இருக்காருன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கண்ணா சொன்னேன். அந்த சமயத்துல இவர் ஏன் பெட்டி எடுத்துட்டு இறங்கிட்டார். எந்த இடத்துல இருந்து எடுத்தீங்களோ அதே இடத்துல நம்ம கொண்டு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே கிளம்பி போயிட்டோம். நல்ல மனசு, நீ நல்லா இருக்கணும். அங்க போனா வண்டியை காணோம். அப்படியே ஒரு கும்பல் நின்னுட்டு அந்த வண்டிக்கு சொந்தக்காரர் ஸ்டேஷன் போயிட்டாரு. சாம்பார் ஆப் எனக்கு என்ன கும்பல் அப்படின்னா, ஒருத்தர் வண்டியை காணோம் சார், ஒருத்தருடைய வண்டியை காணோம், எடுத்துட்டு போய் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறோம். சார் நான் தான் சார் அந்த வண்டி மாத்தி எடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னோன்னா எனக்கு கொஞ்சம் ஞாபகம் வருது. வெயில மூளை குழம்பி போச்சு. ரொம்ப சிரமம் கொடுத்துட்டே மன்னிச்சிருக்கேன். பரவாயில்ல. இந்தாங்க 4 ரூபாய். வந்தோன்னா அவர் எதுவுமே கேட்கல, உங்க சாவியை கொடுங்க அப்படின்னு கேட்டு அவருடைய வண்டியில போட்டு பாக்குறாரு. ஏன்னா நாங்க செய்தது உண்மையா அப்படின்ட்டு. ஏன்னா இவரை பார்த்தாலும் அப்படி தெரியல. யாரு இவனா? இங்க வா வா வா. இவன் சரியா வர மாட்டான்டா. ஆனா நான் போகலன்னு இவர் தர வாங்கியிருப்பாரு. இல்ல ஆக்சுவலா அவங்க கூட வந்ததான் உண்மையிலேயே சூப்பர் ஐடியா. நீங்க தனியா மட்டும் போயிருந்தீங்கன்னா நிச்சயமா முதல்ல அடிச்சுட்டு தான் கேட்பாங்க. சுமதி, தாங்கள் ஓவியம் முறையை நிறுத்திவிட்டு உப்பரையிலிருந்து இறங்கி வந்து தக்க தருணத்தில் என் மானத்தை காப்பாற்றினீர்கள். இன்டர்வல் விட்டவுடனே இவர் சொன்னார், என்ன பாத்ரூம் நான் போயிட்டு வந்துறேன். கொஞ்ச நேரத்துல வந்தா இவர் வந்துட்டாரு. வந்த ஒரு முன்னாடி போய் உட்கார்றாரு. உட்கார்ந்தவர் எங்கேயுமே பார்க்கல சார், லேடிஸ் டாய்லெட்டே பார்த்துட்டு உட்கார்ந்துருக்காரு. அப்புறம் நான் கையை காட்டினீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல சார், ஆக்சுவலா நான் இங்கதான் ஞாபகம் மருதியா போய் உக்காண்டேன். பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? 1 வீக் கழிச்சுதான் ஆமா நான் தெரியாம தான் போய் உட்கார்ந்தேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா மறதி ஒத்துக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் இல்ல. தெரிஞ்ச மாதிரி கண்ணடிச்சு கேட்கிறாடி, பேசாம இருறா. டெய்லி காலையில பல் தேய்க்கிற பிரஷ் சார், என்னோட பிரஷ் எடுத்து தான் தேய்க்கிறது. மாத்தி மாத்தி, குழந்தைங்களுக்கு குட்டியா இருக்கும், எங்களுக்கு 2 ஒரே சைஸா இருக்கும், மாத்தி தான் தேய்ப்பார். என்ன அதனால என்ன இப்போ எல்லாம் நம்ம அப்பா வாங்கி கொடுத்தது தானே. என்ன பூவி, சிவப்பு எந்த ப்ளூ எந்த மாத்திப்பார். நீ சிவப்பு ஒன்னோடது எந்த, அது நடக்கும் சார். நிறைய பேர் அப்படித்தாம்மா. நானும் கூட இதே பிரச்சனையில தான்மா சிக்கி இருக்கிறேன். எனக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனை ஆகுதுன்னு நான் பயந்தே போயிட்டேனா. உங்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்ச பண்ணா எனக்கு நிம்மதியாகுது. ஒருவேளை அன்பால எடுத்து தேய்க்கிறாங்களோ? அத போய் அன்பால தேய்ப்பாங்களா சார்? ஏதாவது சாப்பாடு வாயில ஊட்டி விட்டோம் அப்படின்னா அதாவது தேய்ப்பாங்க. உன்னை காப்பாத்தணும்னு நினைச்சா கூட. நான் குமார் அவசரப்பட்டிய கோயம்புத்தூர் ட்ரெயின் ஏறிட்டாங்க. ஊத்துக்கிட்ட போய் இறங்கி டீ என்னமோ சாப்பிட்டுருக்காங்க. குடிச்சிட்டு அவங்க பாட்டு இருக்காங்க, வண்டி பாட்டுக்கு போயிட்டே இருக்குது. அதெல்லாம் என்னோட பிரதரோட பொண்ணு அதுல உட்காந்துக்கிறான். மாமா வண்டி போதுமாமா, வா வா. நான் வந்து வண்டி இல்லடி, நீ போடி. இது என்ன பிரமாதம்? இது